பாமக செயல் தலைவராக ராமதாஸின் மகள் காந்திமதியை தற்பொழுது நியமித்து ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் ஜி.கே. மணி தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த முக்கிய அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். தந்தை மகனுக்கு இடையேயான அந்த போட்டியில் பாமகவை கைப்பற்றுவது யார், பாமகவை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படுத்துவது யார், அதே போல எந்த கூட்டணியில் இடம்பெறுவது, எத்தனை சீட்டுகள் வாங்குவது என இது இரண்டிலேயுமே தந்தை மகனுக்கான அந்த போட்டி என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு செக் வைக்கும் வகையில் அனைத்து செயல்பாடுகளையும் அவர் தீவிரப்படுத்தி வருகிறார். தன்னுடைய அரசியல் அனுபவத்தால் அன்புமணி ராமதாஸுக்கு செக் வைக்க முடியும் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜி.கே. மணி அக்கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியினுடைய மகனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் தனது மகளை காந்திமதி பரசுராமனை செயல் தலைவராக அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். இதற்கு முன்பாக பாமகவை பொறுத்த வரைக்குமே செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருந்தார். அவருக்கு பின்பாக அந்த தலைவர் பதவி என்பது பின்பு அவருக்கு வழங்கப்பட்டது. இதனிடையேதான் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் தந்தை மகனுக்கான அந்த மோதல் என்பது பட்டவர்த்தனையாக வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் பாமகவில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது பாமகவில் ஒரு உச்சக்கட்ட மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. காந்திமதியை செயல் தலைவராக அவர் அறிவித்திருக்கார். இது முன்பே எதிர்பார்த்த ஒன்றுதான். என்றால் அவர் அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு நிலவியது. அந்த வகையில் காந்திமதி பரசுராமனை செயல் தலைவராக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவருடைய காந்திமதியினுடைய மகனை இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்ததில்தான் தந்தை மகனுக்கிடையே அந்த மோதல் என்பது ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது காந்திமதியை செயல் தலைவராக அறிவித்து அவர் கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்று ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலுமே காந்திமதிக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் தற்பொழுது அவர் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன மாதிரியான போக்கை பாமகவில் ஏற்படுத்த போகிறது, என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.